அமெரிக்கால ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கணவர்கள் விற்கப்படும் கடை அப்படின்னு எழுதிருந்துச்சா. என்னடா இது காய்கறி விற்கும் கடை மாதிரி கணவர்கள் விற்கப்படும் கடை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் என்ன பண்ணிருக்கான்னா டக்குன்னு போயிருக்கான். அதுல 6 ஃப்ளோர் இருந்திருக்கு. சரி, 6 ஃப்ளோர்ல உங்களுக்கு பிடிச்சமான கணவன் தகுதியுள்ள கணவர்கள் இருப்பாங்க, நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு இருந்திருக்கு. முதல் தளத்துல பார்த்த உடனே இங்க இருக்கக்கூடிய கணவர்கள் நிரந்தர வேலை பணிபுரிப்பவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், குழந்தைகள் மீது பாசமானவர்கள் அப்படின்னு போட்டு வந்துச்சான். 2வது தளம் போகும் வழி அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கணவர்கள் நிரந்தர வேலை செய்பவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், குழந்தைகள் மீது பாசமானவர்கள், அழகானவர்கள்னு போட்டு இருந்துச்சான். அடடா, இன்னும் அடுத்த ஃப்ளோர் போனா இன்னும் வேற மாதிரியான தகுதி இருக்குமோன்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போய் அந்த பொண்ணு பார்த்திருக்கா. இங்க இருக்கக்கூடிய கணவர்கள் நிரந்தர வேலை செய்பவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், குழந்தைகள் மீது பாசமானவர்கள், வசீகரமானவர்கள் மற்றும் மனைவிக்கு வீட்டு வேலை செய்வதில் கில்லாடிகள் அப்படின்னு போட்டு இருந்துச்சான். அடடா, சூப்பரா இருக்கே. அப்ப இதுக்கு மேல இருக்க தளத்துல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தளமா போனப்ப 5வது தளத்துக்கே போயிடுச்சு அந்த அம்மா. அதுல பார்த்தா இங்க இருப்பவர்கள் நல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய கணவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், குழந்தைகள் மீது பற்று கொண்டவர்கள், வசீகரமானவர்கள், மனைவிக்கு உதவி செய்பவர்கள், அது மட்டுமல்லாமல் மனைவியை புரிந்து கொண்டு நடப்பவர்கள்னு போட்டுருந்துச்சான். அடாரடா, அப்ப 6வது ஃப்ளோர்ல இருக்க கணவனுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஏதாவது குவாலிபிகேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு 6வது ஃப்ளோருக்கும் அந்த அம்மா ஏறி போயிடுச்சாங்க. போய் பார்த்தா இங்க கணவர்கள் யாரும் இல்லை, வெளியே செல்லும் வழி இதுதான் அப்படின்ட்டு கீழே போட்டுருந்துச்சான். பெண்களுக்கு பேராசை அதிகம் அப்படின்னு போட்டு இருந்துச்சான். இது ஜோக்குன்னு படிச்சேன்.